தேங்க்யூ. உன் ஹார்ட்டு தேவன் தந்த சிம் கார்டு, அதன் பேலன்ஸ் வீணாக்காதே. உன் டைம் எடுக்க ட்ரை பண்ணுவா அந்த சாத்தானிடம் ஏமாறாதே. உன் ஹார்ட்டு தேவன் தந்த சிம் கார்டு, அதன் பேலன்ஸ் வீணாக்காதே. உன் டைம் எடுக்க ட்ரை பண்ணுவா அந்த சாத்தானிடம் ஏமாறாதே. மிஸ் கால் கொடுப்பான் சாத்தான், உன் பேலன்ஸ் காலி பண்ண ட்ரை பண்ணுவான். டிவி சினிமா தேவையற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேம்ஸ் பலதை கொண்டு வருவான். வாழ்க்கையை வீணாக்காதே, உன் டைமையும் வேஸ்ட் பண்ணாதே. வாழ்க்கையை வீணாக்காதே, உன் டைமையும் வேஸ்ட் பண்ணாதே. ஒரு முறை சுத்தலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், ரூல்ஸ் மதிக்காம வாழ்றதாண்ட கெத்து. அப்பா அம்மாவை திட்டலாம், டீச்சரை கலாய்க்கலாம், எப்படி எல்லாம் நீ வாழ்க்கை வாழலன்னா வெத்து என்று சொல்லுவான். சத்தம் மிஸ்கால் கொடுப்பான், அவன் பேச்சன்னு கேட்டா கன்ஃபார்ம் டெத்து. கர்த்தருக்கு கால் பண்ணு, தினமும் பைபிளை ரீட் பண்ணு. சாத்தான் கொடுக்கும் மிஸ்ட் கால்களை புறம்பே நீ தள்ளு. உன் டைமும் வீணாகாது, உன் வாழ்க்கையும் வீணாகாது. உன் டைமும் வீணாகாது, உன் வாழ்க்கையும் வீணாகாது. உன் ஹார்ட் தேவன் தந்த சிம் கார்டு, அதன் பேலன்ஸ் வீணாக்காதே. உன் டைம் எடுக்க ட்ரை பண்ணுவா அந்த சாத்தானிடம் ஏமாறாதே. உன் ஹார்ட் தேவன் தந்த சிம் கார்டு, அதன் பேலன்ஸ் வீணாக்காதே. உன் டைம் எடுக்க ட்ரை பண்ணுவா அந்த சாத்தானிடம் ஏமாறாதே. நாட்டாம நாட்டாம நல்லொழுக்க நாட்டாம, நாட்டாம நாட்டாம நல்லொழுக்க நாட்டாம. தம்பி என்ன தம்பி இன்னும் காணுமே? டைம் வேற ஆயிடுச்சு, இன்னும் தம்பி காணுமே. சாரியா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுல ஒரு வாண்டு இருக்காயா, தொல்லை தாங்க முடியலையா, அதான் லேட் ஆயிடுச்சு. சின்ன பசங்களுக்கு சொல்லுது, அவங்கள மாதிரி நீ மாறணும், ஒன்ன மாதிரி அவங்கள மாத்தாது. புரியுதியா? புரியுது. இருந்தாலும் நச்சுன்னு சொன்னீங்க போங்க. நச்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இப்ப நான் நச்சு ஒரு 4 வார்த்தை சொல்றேன். அப்படியா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பரவாயில்லையே, இருந்தாலும் நச்சுன்னு 4 வார்த்தை கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. சூப்பர் மேட்டரா இருக்குது. இது பைபிள்ல எபேசியர்ல இருக்கிறதானே? இல்ல, நீங்க இது தப்புடுவீங்க தெரியுங்க, அதனால தான் நான் பைபிள் கையோட எடுத்து வந்திருக்கேன். இருங்க. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, நான் சொன்னதான் கரெக்ட். உனக்கு தான் தெரியுதுல, உனக்கு தெரியாத மாதிரி கேக்குறேன். இந்த 4 வார்த்தை எதுக்கு இப்ப சொன்னீங்க? காலம் என்பது கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதை நம்ம விட்டு போயிட்டே இருக்கும். சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? புரியுதுயா. அதாவது பொழுது போலன்னு போனே நோண்டின்னு இருக்கும் பிள்ளைங்களே, சீரியஸா வேலை பாக்குற மாதிரி சீரியல் பார்க்கும் ஆன்டிகளே, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வராதான்னு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அண்ணாக்களே, நாக்க வெளியே தொங்க போட்டு உங்களை நீங்களே போட்டோ எடுத்து லைக் வராதா கமெண்ட் வராதான்னு பாத்துட்டு இருக்கோம் அக்காக்களே. இது கிடைக்கிற வெட்டியா வேஸ்ட் பண்ணிட்டு பசங்களே. அதாவது உங்க எல்லாருக்கும் இந்த நல்லொழுக்க நாட்டம் சொல்றது என்னன்னா, கிடைச்ச டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை உருவாக்கின கடவுளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது யூஸ் ஆகுற மாதிரி வேலையை பார்த்துட்டு போங்களேன். ஆமா அப்படியே ஒரு டைம் வேஸ்ட் பண்ற பசங்க கூட நீங்க சேராதீங்க. யாரு சொல்றீங்கன்னு தெரியுது, பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல தம்பி, உன்னை போய் நான் சொல்லுவேன்னா. சரி, இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு? இருங்க பாக்குறேன்.
வாட்ஸ்அப் உலகநாதன் உகாண்டாவிலிருந்து விரும்புகிறார். நான் தம்பி இல்லையா சும்மாயா விளையாட்டுக்கியா? என்ன கம்ப்ளைண்ட்னா, கடவுள் தானே எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ஆனா கடவுளை யாரு உண்டாக்குனாரு? ஒருத்தர் நம்ம சகாயம் மன்னிக்கிட்ட கேட்டு சிறான அடி வாங்கிருக்காரு போல. அவர் வழி தாங்க முடியாம ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காரு. என்னையா லாஃபிங்கு? நான் தம்பி நம்ம மேல சகாயத்தை தான் தப்பு சொல்லணும். நம்ம நம்பிக்கையை பத்தி யார் கேள்வி கேட்டாலும் சாந்தமா பதில் சொல்ல ரெடியே இருக்கணும். ரெண்டாவது அவனுக்காக நம்ம ப்ரே பண்ணணும். அப்ப மூணாவதா இங்க வா வந்துட்டேன். பதில் சொல்லணும். புரியுதா? புரியுது. டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சரியா? சரி. கடவுள் தான் எல்லாத்தையுமே உருவாக்குனாரு. கடவுளை யாராவது உருவாக்குனா அது கடவுளே கிடையாது. இல்லங்கய்யா, எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் ஒண்ணு இருக்கும்ல. நீ பேசுற பார்த்தா இந்த கேள்வி வேற யாரும் கேட்ட மாதிரி இல்லையே. அப்படிலாம் இல்லையா? சரி விடு. டைம், ஸ்பேஸ், மேட்டர் இது மூணும் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதியா? அதாவது காலம், இடம், பொருள். கரெக்டா? கரெக்ட். இது மூணையும் உருவாக்கணும் கடவுள். இவர் இது மூணுத்துக்கும் வெளியில இருக்காரு. புரியுதா? ஐயோ, மறுபடியும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாம் படிக்கணுமா? ஒண்ணும் புரியலையா? நம்ம ஏன்னா டைம், ஸ்பேஸ், மேட்டருக்குள்ள இருக்கும். இதுக்கு வெளியில நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம எதை யோசிச்சாலும் எல்லாத்துக்குள்ளதான் இருக்கும். புரியுதா? புரியுதியா? அதாவது மகாஜனங்களே, நம்ம நாட்டாம என்ன சொல்ல வர்றாருன்னா, கடவுளை யாராலையும் உண்டாக்க முடியாது. அப்படி அவர் யாராவது உண்டாக்கா அவர் கடவுளே கிடையாது. காரணம், கடவுள் இடம், பொருள், காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்படியே அவர் உண்டாக்கப்பட்டவரா இருந்தா கடவுள் யார் உண்டாக்குற கேள்வியே வந்திருக்காரு. ஏன்னா உண்டாக்கப்பட்ட கடவுள் அவர் மனசுல நினைச்சிட்டு நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். தண்ணி குடி. என்ன மக்களே? ஆனா நான் தம்பி இந்த கேள்வியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அப்படியா? என்னதியா? அதாவது நான் தம்பி இந்த காலம், இடம், பொருள் எல்லாத்துக்கும் வெளியே இருக்க கடவுள் இந்த காலம், இடம், பொருள் அப்படின்ற பட்டத்துக்குள்ள பாட நமக்கு அவர் காமிக்க நினைச்சாரு. தெரியுமா? அதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அந்த கடவுள் நாம அவரை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாருன்னு சொல்றீங்க. கரெக்டா? கரெக்ட். பரவாயில்லையே, சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு புரியுது. சரி, அது இருக்கட்டும். சோ கடவுள் நம்ம மாதிரியே மனுஷனா அந்த பூமிக்கு வந்தாரு. அப்புறம் தெரியாம கேக்குறேன். தெரியும். ஆனா என்ன ஆனா? உனக்கு தெரிஞ்சா போதுமா? மக்களுக்கு தெரியலன்னா மக்களுக்கு தான் புரியுற மாதிரி நீயே சொல்லு. இப்பவே சொல்லிடுறேன். மக்களே, மனுஷன்னா யாருன்னு நமக்கு காட்டவும், கடவுள் யாரு எப்படிப்பட்டவருன்னு நம்ம எல்லாருக்கும் காட்டுறதுக்காகவும் நம்மள மாதிரியே கடவுள் இந்த பூமிக்கு வந்தாரு. நம்ம எல்லாருக்கும் பேர் வைக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு பேர் வச்சாங்க. அவர் பேரு தான் இயேசு. அவரோட பேருக்கு அர்த்தம் தீமையில இருந்து நம்மளை காப்பாத்துறவர். அதே மாதிரி நம்மளோட தீமைகள்லாம் அவர் எடுத்துட்டு அந்த தீமைக்கான தண்டனையா அந்த கல்வாரி சிலுவையில மரிச்சாரு. மரிச்சது மட்டும் இல்லாம 3ஆம் நாள் உயிரோட எழுந்தாரு. இனி நம்ம தீமையோட வாழ வேண்டிய அவசியமே இல்லை. இனி நம்ம வாழ்க்கை அவரோடு, நம்மளை தேடி வந்த கடவுளோடு. நீங்களும் அவரோட ஃப்ரெண்ட் ஆகலாம். அவ நம்புங்க, அவகிட்ட வாங்க. தேங்க்யூ மக்களே. மீண்டும் ஒரு ஆன்லைன் பஞ்சாயத்து கூடுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் நாட்டாம, நல்லொழுக்க நாட்டாம, அன்புடன் நல்ல தம்பி. நாட்டாம நல்லொழுக்க நாட்டாம, நல்லொழுக்க நாட்டாம.